நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது. புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு விசித்திரம் அல்ல. வழக்காடும் நானும் புதுமையான மனிதன் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வ சாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு ஜீவன் தான் நான். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். இதையெல்லாம் நான் மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன். கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவர்களின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன், அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல்வாசமாகிவிட்டதை கண்டிப்பதற்காக. உனக்கு ஏன் அக்கறை? உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். சுயநலம் என்பீர்கள். என் சுயநலத்திலும் பொதுநலம் கலந்து இருக்கிறது. ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன். அதை போல என்னை குற்றவாளி என்கிறீர்களே. இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையில் கொஞ்ச தூரம் பின்னோக்கி நடந்து பார்த்தால் அவன் கடந்து வந்துள்ள காட்டார்கள் எவ்வளவு என்று கணக்கு பார்க்க முடியும். பாட்டொலிக்கும் குயில்கள் இல்லை என் பாதையில், படம் எடுக்கும் பாம்புகள் நிறைந்திருக்கின்றன. தென்றலை தீண்டியதில்லை, நான் தீயை தாண்டி இருக்கிறேன். கேளுங்கள் என் கதையை. தீர்ப்பு எழுதுவதற்கும் தயவு செய்து கேளுங்கள். தமிழ்நாட்டிலே இந்த திருவிடத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு நாடு, பிழைக்க ஒரு நாடு. தமிழ்நாட்டின் தலையெழுத்துக்கு நான் மட்டும் விதிவிலக்கா? ரங்கூன் என் உயிரை வளர்த்தது, உயர்ந்தவனாக்கியது. திருமண கோலத்தில் இருக்கும் என் தங்கையை காண வந்தேன். மோசடி வழக்கிலே சம்பந்தப்பட்டு குற்றவாளி கூண்டில் உங்கள் முன்னால் இருக்கிறாரே, இதோ இந்த ஜாலக்காரி. இவள் விரித்த வலையில் விழுந்தவர்களில் நானும் ஒருவன். பணப்பெட்டியை பறிகொடுத்தேன், பசியால் திரிந்தேன், நெளிந்தேன், கடைசியில் பைத்தியமாக மாறினேன். காண வந்த தங்கையை கண்டேன், கண்ணற்ற ஓவியமாய். ஆம், கைம்பெண்ணாக. தங்கையின் பெயரோ கல்யாணி, மங்களமான பெயர். ஆனால் கழுத்திலோ மாங்கல்யம் இல்லை. செழித்து வாழ்ந்த குடும்பம் சீரழிந்து விட்டது. கையிலே பிள்ளை, கண்ணிலே நீர். கல்யாணி அலைந்தால் கல்யாணிக்காக நான் அலைந்தேன். கல்யாணிக்கு கருணை காட்டினர் பலர். அதில் காளையர்கள் சிலர் கைமாறாக காதலை கேட்டனர். கொலை வழக்கிலே சம்பந்தப்பட்டு குற்றவாளி கூண்டில் உங்கள் முன்னால் இருக்கிறனே, இதோ இந்த கொடியவன் வேலு. இவன் பகட்டால் மயக்கம் என்றான் என் தங்கை. நான் தடுக்காவிட்டால் அப்பொழுதே தற்கொலை செய்து கொண்டிருப்பாள். கடவுள் பக்தரும் காப்பாற்ற வந்தனர், பிரதி உபகரணமாக. அவள் கடைக்கன் பார்வை கேட்டு. அவர்களிலே தலைமையானவன் இந்த பூசாரி. கல்யாணியின் கற்பை காணிக்கையாக கேட்டிருக்கிறான். பராசக்தியின் பெயரால், உலக மாதாவின் பெயரால் கல்யாணி புல்வா துடிதுடித்தபடியாது உயிரோடு இருந்திருப்பாள். அவளை தற்கொலை செய்து கொள்ள தூண்டியது இதோ இந்த பூசாரி தான். இரக்கமற்ற இந்த உலகத்தில் தன் குழந்தையை விட்டு செல்ல விரும்பவில்லை. அனாதையாக ஆதரவற்று துடித்து சாவதை அவள் விரும்பவில்லை. அவளே கொன்று விட்டாள். விருப்பமானவர்களை கொலை செய்வது விந்தையல்ல. உலக உத்தமர் காந்தி, அகிம்சா மூர்த்தி, ஜீவகாருண்ய சீலர் அவரே நோயால் துடிதுடித்து கொண்டிருந்த கன்றுக்குட்டியை கொன்றுவிட சொல்லியிருக்கிறார். அது கஷ்டமிடுவதை காண சிக்காமல் அதே முறையை தான் கையாண்டிருக்கிறார் கல்யாணி. இது எப்படி குற்றமாகும்? வெளிநாட்டில் இருந்து திரும்பிய தமிழனுக்கு வாழ வழி இல்லை. தமிழ்நாட்டிலே பிறந்த பெண்ணுக்கு வாழ்வதற்கு பாதுகாப்பு இல்லை. என் தங்கை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தால் கோடீஸ்வரன் வீட்டு பள்ளியறையிலே ஒரு நாள், மானத்தை விலை கூறியிருந்தால் மாளிகை வாசி மடிநிலே ஒரு நாள். இப்படி ஓட்டியிருக்கலாம் நாட்களை. இதைத்தானா இந்த நீதிமன்றம் விரும்புகிறது? பகட்டு என் தங்கையை மிரட்டியது, பயந்து ஓடினாள். பணம் என் தங்கையை துரத்தியது, மீண்டும் ஓடினாள். பக்தி என் தங்கையை பயமுறுத்தியது, ஓடினாள் ஓடினாள். வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினார். அந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், வாட்டத்தை போக்கியிருக்க வேண்டும் என்று சட்டத்தை நீட்டு செய்தார்களா? வாழ விட்டார்களா என் கல்யாணியை? நான் யார் வழக்கிற்கோ வாதாடுகிறேன் என்று எண்ண வேண்டாம். இதுவும் என் வழக்குத்தான், என் தங்கையின் வழக்கு. தங்கையின் மானத்தை அழிக்க நினைக்கும் மாப்பாவிக்கு புத்தி புகட்ட அண்ணன் ஒருதில் என்ன தவறு? கல்யாணி தற்கொலைக்கு முயன்றது ஒரு குற்றம், குழந்தையை கொன்றது ஒரு குற்றம், நான் பூசாரியை தாக்கியது ஒரு குற்றம். இந்த குற்றத்திற்கான காரணம் யார்? யார் யார் காரணம்? கல்யாணியை கஞ்சிக்கு இல்லாதவளாக அலையவிட்டது யார் குற்றம்? விதியின் குற்றமா, அல்லது விதியின் பெயர் சொல்லி வயிறு வளர்க்கும் வீணர்களின் குற்றமா? பணம் பறிக்கும் கொள்ளக்கூட்டத்தை வளரவிட்டது யார் குற்றம்? பஞ்சத்தின் குற்றமா, அல்லது பஞ்சத்தை மஞ்சத்திற்கு வர வைக்கும் வஞ்சகரின் குற்றமா? கடவுள் பெயரால் காம லீலைகள் நடத்தும் போலி பூசாரிகளை நாட்டிலே நடமாட விட்டது யார் குற்றம்? கடவுளின் குற்றமா, அல்லது கடவுள் பெயரை சொல்லி காலஜேபம் நடத்தும் கயவர்கள் குற்றமா? இந்த குற்றங்கள் களையப்படும் வரை கல்யாணிகளும் குணசேகரமும் குறையப்போவதில்லை. இதுதான் எங்கள் வாழ்க்கை ஏற்றில் எந்த பக்கம் புரட்டினாலும் காணப்படும் பாடம், பகுத்தறிவு, பயனுள்ள அரசியல் தத்துவம், பராசக்தி.